Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப மொறுமொறுப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் கூட அரிப்பு தன்மையே இல்லாம எப்படி செய்யறதுன்னு வாங்க பாத்திரலாம். சேனைக்கிழங்கு வறுவல் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். அதில் சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேனைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேனைக்கிழங்கு கொஞ்சம் அரிப்பு தன்மை உள்ளதுனால கொஞ்சமாக கொய்யா இலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொய்யா இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் புளி தண்ணி கூட சேர்த்துங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சேனைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ரொம்ப வேகக்கூடாது, முக்கால் பதம் வேகிற அளவுக்கு வேக வைக்கலாம். நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சேனைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் வறுவல் நல்லாயிருக்கும். சேனைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வேக வச்ச சேனைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேனைக்கிழங்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். சேனைக்கிழங்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேனைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். உப்பு எதுவும் நான் சேர்க்கல, ஏன்னா சேனைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதில் உள்ள உப்பே போதும். இப்போ தனியாக உப்பு போட தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அடுப்பை மிதமான தணலில் வச்சு நான் 15 நிமிஷமாக வறுத்துக்கிட்டே இருந்தேன். நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரொம்ப அசத்தலாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.